அனைவருக்கும் வணக்கம். உண்மையானவர்களை உலகம் நேசிப்பதில்லை என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். அடித்தள மக்களின் வாழ்வு நிலைக்கேற்ப ஒருவர் தம்மை மாற்றி அவர்களோடு இணைந்து அவர்களை கிறிஸ்துவில் வளரச் செய்வதே ஒருவர் ஆற்றும் நற்செய்தி பணியின் உள்ளடக்கம். மக்களின் வாழ்வு நிலையை உணர்ந்து அத்தோடு தன் வாழ்வை இணைத்து கொண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்கள் சந்திக்க போகும் சவால்களை கண்முன் நிறுத்தி அவர்களை உருவாக்குகிறார். இவ்வுலகில் நீதியை நிலைநாட்ட, நியாயத்தை உருவாக்க யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களை ஆளும் வர்க்கத்தினர் எதிர்த்திருக்கிறார்கள். ஏன் இல்லாமலேயே ஆக்கி உள்ளனர். ஆனால் இன்று இயேசுவின் சீடர்கள் நீதி, அன்பு, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இயேசுவின் மதிப்பீடுகளை விதைக்கச் செல்கிறார்கள். அப்படியானால் ஆளும் வர்க்கத்தினர் இவர்களை விட்டு வைப்பார்களா? பந்தாடி இருப்பார்கள் அல்லவா? சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். மனமாறிவிடு என்று கூறியதால் திருமுழுக்கு யோவானை கொன்ற சமூகம் அல்லவா இது? தந்தையின் திருவுள்ளத்தை, இறை ஆட்சியை காண வந்த இயேசுவையே சிலுவையில் அறைந்த சமூகம் அல்லவா இது? இவற்றையெல்லாம் தெரிந்த இயேசு தம்முடைய சீடர்களை செல்லும் பாதைக்கு வழி அமைக்கின்றார், அவர்களை உருவாக்குகின்றார். சிந்திப்போம் அன்பர்களே. இயேசுவின் பணிவாழ்வை நாம் எப்படி தாங்க தயாராக இருக்கின்றோம்? இயேசுவின் பணிவாழ்விற்காக நாம் இரத்தம் சிந்த வேண்டாம். ஒரு துளி வியர்வை சிந்தினாலே போதும், ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக மாறிவிடுவோம். பணிகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இயேசு இன்று நமக்கு தீர்வு கொடுக்கிறார். அதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நம்மையே தயாரிப்போம். ஏனென்றால் சீடத்துவம் மலர்களின் பாதையல்ல, அது அவ்வாறு ஆக்கப்பட வேண்டிய முட்களின் பாதை. எனவே முட்களில் பாதையில் நடக்க நம்மை தயாரிப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.